ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க இதை பற்றி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடந்தது. 2023 நடக்கலை. ஸோ 2022 நடந்த அந்த வினாத்தாளை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணதில் ஆஸ் யூஷுவல் தமிழ் வந்து 100 தான், அது மாறாது. எல்லா வருஷமும் 100 தான், அது மாறாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 மேக்ஸு, ஓகேங்களா? அப்போ 125 இது ஸ்டாண்டர்ட். ஆனால் மற்ற சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 2022ல் கேட்ட கொஸ்டின்லாம் பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தம் 200 கேள்விகள், 200ல் 125 தமிழும் மேக்ஸும் போயிடும். மீதி 75 கொஸ்டினில் 14 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இதில் சிலது வந்து சப்ஜெக்ட் மாறி இருக்கலாம் மேபி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 10ல் ஃபிசிக்ஸில் 3, கெமிஸ்ட்ரியில் 4, பயாலஜியில் 3. எப்போதும் இந்த ரேஷியோ மாறுபடும். எப்போதும் பயாலஜி தான் அதிகமாக கேட்பாங்க. ஆனால் போன எக்ஸாமில் இப்படி இருந்திருக்கு. ஆஃப்டர் தட் யூனிட் 8, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி, தமிழ் சமுதாயம். ஸோ இதை வச்சு கேட்கும்போது 10 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதில் 4-5 கொஸ்டின் வந்து திருக்குறள் பேஸ் பண்ணி கேட்டாச்சு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில போர்ஷன்ஸ் வந்து மற்ற டாப்பிக்லேயும் இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதில் கொஞ்சம் மாறுபட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தில் 7 கொஷின்ஸ் இருக்குது. இதுலேயும் வந்து ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகக்கூடியது, ப்ளஸ் வந்து யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடியது, இதெல்லாமே கொஞ்சம் சேர்ந்துருக்கலாம், கொஞ்சம் மாறுபட்டுருக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வந்து 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கனாமி வந்து 6 கொஸ்டின். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸெல்லாம் வந்திருக்கு. ஜாகிரஃபியில் 7 கொஸ்டின் இருக்குது. ரிவர் சிஸ்டம், ஆறுகள் பற்றி எப்போதும் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் தட் யூனிட் 9, அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு நிர்வாகத்திறன். இது வந்து 7 கொஸ்டின் இருக்குது. அதில் சிலது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கூட போயிருக்கலாம், ஓகேங்களா? ஆஃப்டர் தட் கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப கம்மியாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 4 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதில் 1-2 வேரி ஆகலாம். 1-2 வேரி ஆகலாம் அப்படின்ற போது என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்டில் சேர்த்து சொல்லலாம். சில பேர் வந்து அப்படியும் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஒட்டு மொத்தமாக 200 கொஸ்டினில் 125 அது ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? மீதி 75 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லா எக்ஸாம்லேயும் இதே தான் மெயின்டைன் பண்ணவும் சொல்ல முடியாது, கூட குறையலாம், சரிங்களா? ஒரு சப்ஜெக்ட்டில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்டில் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த 75 கொஸ்டினும் இதுலேருந்து இவ்வளோ தான் கேட்பாங்கன்ற எந்த விதமான கண்டிஷன் கிடையாது, ஓகேங்களா? ஸோ வேறுபடலாம். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.